Ramanan? ஓகேங்க. அண்ட் ரமேஷ் இருக்காரு. இனிய காலை வணக்கம் ரமேஷ். குட் மார்னிங். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? டாக்டர் இருக்காரு, கேளுங்க உங்களோட கேள்வியை. எனக்கு 2 டவுட்ஸ் டாக்டர். ஒரு டவுட் வந்து இங்க யூஏஇல் இருக்கிற குழந்தைகள் ரூமுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஐ கம்ஃபர்ட் வந்து லெஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரூ ஆர் நாட்? அதாவது இங்க இருக்கிற குழந்தைங்க வந்து மேக்சிமம் வந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க. திஸ் இஸ் ட்ரூ ஆர் நாட்? இங்க இருக்கிற ஐ, அதாவது அவங்க வந்து விசன் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால விசன் வந்து லாங்ல கிடைக்காதனால அவங்களுக்கு வந்து ஐசைட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அது ஒரு one of the important contributing factors. Number 2, awareness is also there. இப்போ வந்து you are aware of the eye problems. You are telling this point here, but that awareness about eye is also and eye problems are also high. ஸோ அதனால வந்து சின்ன நம்பர் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் திங், நீங்கள் சொல்கிற அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே இருக்கிற ஸ்டேயிங் இன் ஸ்மால் ஃப்ளாட்ஸ், ஸ்மால் ரூம்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டி, லெஜர் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணுற ஆக்டிவிட்டி தான். கேம்ஸ் ஆர் வீடியோ கேம்ஸ். அதனால வந்து என்னன்னா கம்ப்யூட்டர்லேயே உட்காராத குழந்தைகளுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு மாட்டோம். ஜஸ்ட் ஒன்லி ஃபார் டிவி வாட்சிங் மட்டும் இருக்கிற குழந்தைகளுக்கும் அப்படின்னு நம்ம டிவி வாட்சிங் ஆல்சோ இட்ஸ் நாட் லைக் ஐ இஸ் நாட் ரிலாக்ஸ். கூடுதல் நேரம், ரொம்ப நேரம் நம்ம வந்து டிவி வாட்ச் பண்ணாலும் கண்ணு ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கு பிரைமரி ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, முன்னாடியே வந்து ஒரு கண்ணோட அந்த ஷேப்பும் சைஸும் கண்ணோட அந்த கருவியோட கர்வேச்சருக்கு ஏற்ற மாதிரி பார்வை கம்மியா இருக்கும் ஒரு பர்சனுக்கு. பட் இந்த ஃபேக்டர்ஸ் நீங்க சொல்ற எக்ஸசிவ் நியர் விஷன் ஆக்டிவிட்டி, ஐ ஸ்ட்ரெயின் ஆக்டிவிட்டி பண்றதுனால நம்பரோட இன்சிடென்ஸ் இங்கே ஜாஸ்தி தான். அதனால இங்க இருக்கிற குழந்தை வந்து நிறைய முன்னாடி போட்டிருக்காங்க இல்லைங்களா? ரமேஷ், நீங்க வந்து உங்க பொண்ணு பத்தி ஏதோ ஐசைட் ப்ராப்ளம். அதாவது ஆமா, இப்ப என்னோட பொண்ணு வந்து -5 -1 ரெண்டு விஷயத்துல டிஃபரன்ஸ்ல -5 and -1. ஆமா, இது வந்து எவ்ரிடே கிளாஸ் ஷேர் பண்ணக்கூடிய இருக்குங்களா? பண்ணா இது வந்து -5 வந்து 0 ஆகுது. -0.5ங்களா -5? -0.5. ஏஜ் என்னாச்சுன்னு சொன்னீங்க குழந்தைக்கு? 8 years. ஓகே. சரி, அது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இப்போ வந்து என்னன்னா, நம்ம கண்ணோட க்ரோத் வந்து ஒரு ஆக்சலரேஷன் ஃபேஸ் இருக்கு. பை த டைம் சைல்ட்ஸ் ஐஸ் ஆர் கீப்பிங் ஆன் க்ரோயிங். நம்ம ஒரு 17 to 18 years வரைக்கும் அப்பதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த ஐ க்ரோத் ரீச் ஆகுது. ஏர்லியர் இன் கேர்ள்ஸ் அண்ட் லேட்டர் இன் பாய்ஸ். அப்போ வந்து இந்த சான்சஸ் ஆஃப் வேரியேஷன் இன் நம்பர் is quite high. கண்ணோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 0.5 numbers can become 0 also.